ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் தம்பியை பாப்பாவாக மாற்றி வச்சுருக்கேன். அதுதான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து தம்பிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தேன். இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். தம்பிக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கான், பொண்ணு மாதிரியே இருந்தான். சரி, இந்த டைம் தானே போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஈவினிங் வரைக்குமே இதுதான் போட்டிருந்தார். ஒரு 3 மணிக்கு குளிக்க வச்சு போட்டு விட்டது. ஈவினிங் வரைக்குமே இதே ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தார். எல்லோரும் அம்மா அப்பா எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தார். பாப்பா மாதிரியே அப்படியே இருக்கார், ஒரு மாற்றம் இல்லை. அது கண்மையெல்லாம் போட்டு விட்டதுக்கு பாப்பா மாதிரியே இருந்தார். அவர் பேசாமல் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. தம்பியோட இந்த லுக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சமயம் தான் போட்டுக்க முடியும், பொண்ணு ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஆசைக்காக போட்டு விட்ருக்கேன், அவ்வளோதான். இதுக்காக வந்துட்டு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல வேணாம். கொஞ்ச நாளைக்கு தானே போட முடியும், சின்ன வயசில் இருக்கும்போது தான் போட முடியும். பெரிய பசங்கள்லாம் ஆகிட்டா போட முடியாதுல்ல. எனக்கு ஒரு ஆசை, அதனால் போட்டு விட்ருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த தம்பியோட கெட்டப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இந்த காய் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா என்னன்னு தெரியல, அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கரிஞ்சு குட்டிக்காய் குழம்பு. இது ஒரு சில ஊரில் வந்துட்டு மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கரிஞ்சு குட்டின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் செய்ய போகிறோம். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும். அதே மாதிரி நான் புளி சேர்த்த போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். கருவேப்பிலை இப்போ தான் செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தது, அதனால கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். சின்ன மூடி தேங்காய், இவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து மல்லி வந்து 1 பங்குனா, அரை பங்கு வந்து சீரகம், 1/4 பங்கு வெந்தயம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மிளகு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். இப்போ நான் இது எல்லாமே போட்டு வரைச்சட்டியில் வந்து வறுக்க போகிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் வந்து எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த சமயம் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இதை வந்து வதக்கி தான் அரைக்கணும், அப்படி பச்சையாக அரைச்சா நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை, ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டிலே வந்துட்டு மசால் பொடி அரைச்சி வச்சுருப்பாங்களே, குழம்பு பொடி, அது இருந்துச்சுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து இதை நம்ம அப்படி ட்ரையாக வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறதுல அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தேங்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்த்தாமல். தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த சைடு கடாயில் வந்து நம்ம அந்த காயை வேக போட்டுருவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடணும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க. பூண்டு வந்து ஒரு 10-15 பூண்டு இருக்கும். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இந்த காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா நல்லா வேகணும் அப்படின்னு, அதோட சாந்து வேகணும். இந்த சைடு வந்து அந்த மசாலா நான் வந்து எடுத்து அரைச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சாச்சு. இப்போ மூடி வச்சுருங்க, டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் நான் வந்து மூடி வச்சுருக்கேன். இன்னும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வெந்தால் தான் கசப்பு தெரியாது, இதில் கசப்பு தன்மை இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வேக விடுறது. இப்போ இந்த மசாலா எல்லாம் கொட்டிட்டு தண்ணி வந்து நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாமே சேர்த்து இதில் கொட்டியாச்சு. உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இதை கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த சமயம் எடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்கும். ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தான் இறக்கணும். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சதுக்கும் இந்த குழம்புக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு அந்த காயும் 2 சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் வந்து புளி சேர்த்து ஒரு சிலர் செய்வாங்க. புளி சேர்த்து செய்யலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் அதிகமாக தக்காளி சேர்த்துக்குவேன். புளி எதுக்கு சேர்த்துறாங்கன்னா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா கசப்பு தெரியாது. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வேகணும். அந்த காய் வந்து நல்லெண்ணெயிலே நல்லா வேகணும்.
அந்த காயும் பூண்டும். அப்போ வந்து அந்த கசப்பு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தம்பியோட ஃபோட்டோஸ் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், தம்பி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கவும் முடியும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.